ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி ஸ்டைலில் எப்படி பாஸ்தா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம பிரியாணி ஸ்டைலில் செய்கிறனால பாஸ்தாவை பாயில் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா வதக்கணும். ஸோ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்க போதே கொஞ்சம் சேர்த்துட்டோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். இதுக்கு நம்ம விசில்லாம் எதுவுமே போட வேணாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது லோ ஃப்ளேமில் இருந்தாலே குக் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் இது குக் பண்ணிங்கன்னா பாஸ்தா உடஞ்சிரும். ஸோ பார்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.